அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு ஏற்பின் 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா புதுச்சேரியில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், விஜயகுமார், ஷமீம் அகமது, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொது செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன், கடந்த 75 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அரசியல் சாசனம் 120 மாற்றங்களை சந்தித்த பின்னாலும் நிலைத்து நிற்கின்றது. ஆகவே அரசியல் சாசனத்தை கட்டி காப்பது அனைவரது கடமையாகும். தனி மனித உரிமை சுதந்திரத்தை அது காப்பதாக உள்ளது. அதற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றார். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு பொதுமக்களிடையே போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உருவையாறு ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் சார்பில் தடுப்பான் வேலி வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் சுற்று வட்டார கிராமப்புற பகுதிகளில் இருந்து வில்லியனூர் வழியே பெரும்பாலான கனரக வாகனங்கள், பேருந்துகள், மற்ற அனைத்து வாகனங்களும் செல்கின்றன. மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி அவர்களின் உத்தரவின் பேரில் நெரிசலை கட்டுப்படுத்திட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் சாலை விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக பொதுமக்களிடையே போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் உருவையாறு ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் சார்பில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு சுமார் 10 தடுப்பான் வேலியினை மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் முன்னிலையிலும் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் அன்பழகன், பாஸ்கரன், முத்துக்குமரன் ஆகியோர்களிடம் ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் நிர்வாக ஆசிரியர்கள் காவல்துறையினரிடம் தடுப்பான் வேலியினை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது காவல்துறை அதிகாரிகள் உட்பட கல்விக் குழுமத்தின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுவை மாநிலத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மூலம் ஒரே நாளில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக மக்கள் நீதிமன்ற உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகாபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் தேசிய மக்கள் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்றன. இவற்றில் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 6 அமர்வுகளும், புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வும், தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றன. மேலும் காரைக்காலில் 6 அமர்வுகளும், மாஹேவில் 2 அமர்வுகளும், ஏனாமில் 1 அமர்வும் என மாநில அளவில் 16 அமர்வுகள் நடைபெற்றன. நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என சுமார் 6191 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. அதன்படி ரூபாய் 6,90,23,778 தொகைக்கு தீர்வு காணப்பட்டது. அவற்றில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த 1051 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய கேலண்டரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசி பாலன் வழங்கினார். உழவர்கரை தொகுதி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான புதிய கேலண்டரை தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை வழக்கறிஞர் சசி பாலன் மேற்கொண்டார். பாவாணர் நகர் ஜலகண்ட முத்து மாரியம்மன் கோவில்களில் கேலண்டரை படைத்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பாவாணர் நகர் பகுதியில் இருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு கேலண்டரை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 5 வாகனங்களில் தொகுதி முழுவதும் தனித்தனியாக சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்டும் வருகிறது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு தேசிய நெடுஞ்சாலை பிரிவும் செயல்பட்டு வருகின்றன.
இந்த பிரிவுகளில் இருந்த பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்களின் 15 எண்கள் கொண்ட சேவை புத்தகங்கள் மற்றும் சில கோப்புகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அப்பிரிவில் பணிபுரியும் இளநிலை கணக்கு அலுவலர் கருணாகரன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளோம் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும், ஏஎஃப்டி தொழிற்சாலையினை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஏஎஃப்டி ஆலையில் சுமார் 2000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான ஊதியம் ரூபாய் 100 கோடி வரை நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கான உதவிகளை செய்துள்ளோம். தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் தற்போது அரசியலுக்கு வரவேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுவையில் அரசியலில் ஈடுபட விருப்பம் உள்ளது என்றும், ஆகவே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சேதரப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், பச்சை வாழியம்மன், பிடாரியம்மன் உள்ளிட்ட 5 ஆலயங்களில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சேதரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஆலயம், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ பச்சை வாழியம்மன், பிடாரியம்மன், பொறையாத்தம்மன், ஐயனாரப்பன் உள்ளிட்ட 5 ஆலயங்களில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலச ஸ்தாபனம், மகா சாந்தி ஹோமம், திருமஞ்சனம், ரக்ஷாபந்தனம் செய்து 3ஆம் கால யாக பூஜை நடைபெற்று மேலும் 4ஆம் கால பூஜையும் நிறைவு செய்து மகா பூர்ணாகதி செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் விழாவில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இணைய வழியில் 3 பேரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 2,48,00,000 நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கிரும்பம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் நண்பர்களுடன் இணையதளத்தில் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டில் இணைந்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் சிறுவனை ஏமாற்றி முதற்கட்டமாக ரூபாய் 24,000ம் 2ஆம் கட்டமாக ரூபாய் 50,000ம் செலுத்த வைத்து ஏமாற்றியுள்ளனர். புதுச்சேரி விநாயகம்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. இவர் இணையதளம் வாயிலாக காப்பீட்டு திட்டத்திற்கு ரூபாய் 74,000 செலுத்தியுள்ளார். ஆனால் முரளிக்கு அந்த காப்பீட்டு ஆவணங்கள் வந்து சேரவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. இதேபோல் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் இந்துஜா. இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பண ஆசை காட்டி தங்கள் அனுப்பும் செயலியினை பதிவிறக்கம் செய்ய வலியுறுத்தியுள்ளனர். இதை நம்பி இந்துஜாவும் செயலியினை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். அதன் பிறகு சிறிது நேரத்தில் அவரது கணக்கில் இருந்து 1 லட்சம் மர்ம நபர்களால் எடுக்கப்பட்டது தெரியவந்தது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 3 பேரிடம் மொத்தம் ரூபாய் 2,48,00,000 மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை, ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியினை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியினை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம்,
திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு ஏகதின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவில். இந்த கோவிலில் 11 நரசிம்மர்களாக சுவாமி காட்சியளித்து வருகிறார். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதனையொட்டி 11 நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை விழா இன்று காலை முதல் நடைபெற்றது. இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நவ நரசிம்மர் உருவப்படம், தோத்திர புத்தகம், ரட்சை, துளசி மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர்கள் செய்திருந்தனர். மாகேவில் முதல் முறையாக நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பிரேம்பாத் துவக்கி வைத்து மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஒன்றிய பிரதேச 4 மாவட்டங்களிலும் மாகே பகுதியும் ஒன்று. கேரள மாநிலம் கோழிக்காடு அருகே அமைந்துள்ளது. இதன் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் பிரேம்பாத் உள்ளார். மாகே தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த புதுவை அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பிரேம்பாத் தீவிர முயற்சியின் காரணமாக முதல் முறையாக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பல்லூரில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. மாகே மண்டல நிர்வாகி மோகன்குமார், நகராட்சி ஆணையர் கதர் சிங் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பிரேம்பாத் துவக்கி வைத்து அதிகாரிகளுடன் இணைந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். முதல் முறையாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாகே பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப தாமதங்களை தவிர்க்க வேண்டும், முக்கிய இடங்களில் ஹைமாஸ் விளக்கு அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு குறைகளை மக்கள் தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பிரேம்பாத் விரைந்து குறைகளை சரி செய்யுமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் மாகேவில் பிற பகுதிகளிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் எழுந்தருளி உள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்குப்பண ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சொக்கப்பனை ஏற்றுதல் என்பது சிவ ஆலயங்களில் கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது நடைபெறும் நிகழ்வாகும். இந்நிகழ்வு விநாயகர், சிவன், திருமால், முருகன் கோவில்களில் நடைபெறுவது வழக்கம். இதனை அடுத்து புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் எழுந்தருளி உள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோவிந்தராஜா பெருமாள் தாயாருடன் உட்புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.